ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பிஹெச்பியில் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஊப்ஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரு. ஸோ அதில் நம்ம எப்படி கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பிஹெச்பியில் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஒரு மெத்தட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, விச் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால் ஆகும் வென் யூ கிரியேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் கிளாஸ். இது ஒரு இனிஷியலைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த இனிஷியலைஸ் பண்ண ஒரு பேசிக் செட்டப் தான் வந்து செய்ய கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஆட்டோமேட்டிக் இன்வொகேஷன் when you create new object using the new keyword. ஸோ இந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக யூஸ் பண்ணதுக்கு நம்ம இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் நேமிங் அண்ட் தென் பர்பஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ இதோட பேராமீட்டர்ஸில் நம்மளோட வேல்யூஸை பாஸ் பண்ணி நம்மளோட இனிஷியலைஸ் பண்ணிப்போம். ஸோ அதோட ப்ரோக்ராம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு பிராண்டு மாடல் வந்து பேராமீட்டரில் பாஸ் பண்ணி நம்மளோட வேல்யூவை கெட் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் இப்படி தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம டபுள் அண்டர்ஸ்கோரில் தான் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அண்ட் தென் இந்த கிளாஸில் க்ரியேட் பண்ண அந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண ஆகும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸுக்கு இருக்கும், அதுக்கு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் ஒரு காரோட கலர், பிராண்டு, மாடல் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அசைன் ஆகும். ஸோ இதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு காரில் என்னென்ன மாதிரி நம்ம மாடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இன்னைக்கு பிஹெச்பியில் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.